ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம வீடு மங்களகரமாக இருந்தாலே நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த குட் வைப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீடே ஒரு மாதிரி நறுமணமாக நல்ல வாசனையாக நம்மளுடைய வீட்டு வாசல் மங்களகரமாக வச்சுக்கணும். இதை நான் நிறைய விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் அழகாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் வீட்டுக்கு வெளியே வாசல்லேருந்து தான் உள்ளே வந்து மகாலட்சுமியே வரணும். எந்த வீட்டு வாசல் மங்களகரமாக நிறைஞ்சிருக்கோ அந்த வீட்டுள்ள தான் மகாலட்சுமி கால் எடுத்து வைப்பாங்க. ஸோ எப்போவுமே வியாழக்கிழமை மாப் போடுவேன். பசங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால எப்போ தோணுதோ அப்போல்லாம் மாப் போட்டு தொடச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே மாப்லாம் போட்டுட்டு வாசல் நிலவாசல்லாம் கழுவிட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுப்படி எல்லாமே நான் வாஷ் பண்ணி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு துளசி மடத்துக்கு பூஜை பண்ணுறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வழக்கம். காலையில் எழுந்ததுமே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தண்ணிலாம் தெளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு ஒரு நாள் விளக்கேற்றுவேன், இல்லை சாப்பிடாம விளக்கேற்றலாம். வெள்ளிக்கிழமை அதுவும் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறேன்னா நான் இதை வாஷ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூம் தொடச்சிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி பூ போயிட்டு சாமி கும்பிடுவேன். 2 பத்தி ஏற்றி. ஏன்னா நமக்கு டைம் வந்து இன்றைக்கி செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் என்னோடய பூஜை வேலை நான் ஸ்டார்ட் பண்ணால் 2 நாள் ஆகும். அதனால் சண்டே வந்து ஃபுல்லாக நான்வெஜ் செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். மண்டே வந்து பூஜை ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டியூஸ்டே வந்து சாமி கும்பிட்டு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாரம் துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுமங்கலியாக இருக்கிற எல்லா பெண்களுமே நம்ம எந்த சாமியை கும்பிட கோயிலுக்கு போகிறோமோ வரலையோ, வீட்டில் விளக்கேற்றுறோமோ இல்லையோ, காலையில் எழுந்து குளிச்சுட்டு துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கேற்றி நம்ம வேண்டிக்கணும்னா நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த காலகட்டத்தில் உருவான ஒரு விஷயம் கிடையாது. நம் முன்னோர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், பிராமண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து அவங்க அவ்வளோ சுத்தபத்தமாக பூஜை பண்ணுவாங்க. டெய்லி பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் பூஜை பண்ணிவிடுவேன். அதே போல் நல்ல நாட்கள் கிருத்திகை அமாவாசையிலையும் பூஜை பண்ணுவேன். மஞ்சள் இட்டு கோலம்லாம் போட்டுட்டு பூக்கள் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி 2 வந்து அது அணையா விளக்காக ஏற்றி வைப்பேன். இங்கே வெளியே காத்தடிக்கும்ன்றதுனால 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக இன்றைக்கி வந்து திராட்சை தான் வச்சுருக்கேன். நான் வச்ச வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா 5 வெத்தலை அழகாக வளர்ந்துருக்கு. அதில் இன்னொரு வெத்தலையும் துளிர் விட்டுருக்கு. நம்ம செய்கிற ஒரு விஷயமும் நமக்கு நல்ல விஷயமா அமையணும்னா நம்ம நல்லதாக தான் செய்யணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற இடம் க்ளீனாக சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுக்கணும், ப்ரெசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னும் போதே அவங்களுடைய கண்ணோட அட்ராக்ஷன் எல்லாமே வந்து அந்த நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பூஜை டெக்கரேஷன் அதில் தான் போகும். பரவாயில்ல, இவங்க வீட்டு எவ்வளோ அழகாக மங்களகரமாக சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய வாயிலேருந்து வரும். ஸோ நல்ல விஷயம், நல்ல பிளஸ்ஸிங் வந்து நம்ம வீட்டுக்கும் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து நிலவாசலையும் கழுவி எப்போவுமே வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது வழக்கம். டெய்லி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா தவறி போய்டுற நாட்களில், அதாவது நமக்கு 3 days பீரியட்ஸ் டைம்லாம் நம்ம ஏற்ற முடியாது. அதுக்கு அடுத்த நாள் வந்து வீடு வாசல் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் தண்ணி கோமியம் இருந்தால் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுவேன். இது என்னோட பழக்கம். ஒரு வேளை கோமியம் கிடைக்கலனா மஞ்சள் தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டுருவேன், சுத்தமாக செய்யணுன்றதுக்காக. ஸோ பாப்பா வந்து ஊதுவத்திலாம் நான் ஏற்றுறமான்னு ஆசைப்பட்டா. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றோன்னா பாப்பா எப்போவுமே நான் ஃப்ரைடே பூஜை பண்ணுறேன்னா வீட்டில் இருக்கும்போது பாப்பா அவளே வந்து காமிக்கிறா. இந்த விளக்கில் எண்ணெய் நிறைய தான் ஊற்றி ஏற்றுறதுனால கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே இது எரிஞ்சிட்ருக்கோம். சில டைம் நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் இந்த இடத்துல விளக்கேற்றி வச்சேன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடமே இருட்டாக இருக்கும், அந்த விளக்கோட ஒளி மட்டும் எரிஞ்சிட்ருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு வந்து இருட்டாக இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டினதே இல்லை. ஈவினிங் நான் 7 o'clockலாம் இங்கே விளக்கேற்றி வச்சுருக்கேன். என்றைக்காவது வெளியே போயிட்டேன்னா வந்து பூஜை விளக்கு ஏற்றி பத்தி ஏற்றி அந்த இடத்துல வச்சுடுவேன் நான். இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே துளசிக்கிட்ட வந்து அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். பூவெல்லாம் போட்டால் கூட ஒரு நாள் வாடாமலே இருக்கும். அதனால் காலையில் எழுந்து வந்தோம்னா நம்ம இந்த இடத்த பார்க்கும்போதே எவ்வளோ குட் வைப்ஸ் நமக்கு வரும் தெரியுங்களா, பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். வெளியே போகும்போது கூட நீங்கள் இங்கேயே ப்ரேயர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு சக்தி வந்து இங்கே நிரந்தரமாக வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். வாசப்படியில் கோலம் போட்டு அதை மெரிக்கக்கூடாது, கலைக்கக்கூடாது. அதனால் கார்னராக போடுவேன். ஏன்னா யாரையுமே அதை தாண்டவும் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டிருக்கேன். நடுவில் நான் ஏன் கோலம் போடலன்னா என் பசங்க வருவாங்க போவாங்க, கோலத்தை அழைச்சிருவாங்க. அதனால் ஓரமாக போட்டுட்டு விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக போடுற கோலம், சிம்பிளாக போடுற பூஜை தான். ஆனால் நம்ம வாசல் வந்து மங்களகரமாக இருக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையிலே ஃப்ரிட்ஜெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணிட்டேன்.
ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற பொருள். அது இல்லாமல் அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இது வரைக்கும் என் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் கூட ஒரு பேட் ஸ்மெல் வந்தது கிடையாது. நான் எப்போவுமே அழகாக வாரம் தொடச்சி க்ளீன் பண்ணி தேவையில்லாத எதையும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எது முக்கியமாக ஃப்ரிட்ஜில் வச்சாகணுமோ அதுதான் வைப்பேன். ஸோ இப்படி தான் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் கட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து கேஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வாஷ் பண்ணுவேன். அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேஸை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டுருவேன். அப்படி வந்து விளக்கேற்றணும்னு தோணுனா கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றி பூ போட்டு வச்சுருவேன். ஸோ இப்படி தான் வார வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டில் மங்களகரமாக சில விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா, ஒன்று நிலவாசலில் விளக்கேற்றி பூஜை பண்ணணும். துளசி மாடம் இருந்தால் துளசி மாடம் பூஜை பண்ணுங்கள். வாசலில் கண்டிப்பாக தண்ணி தெளித்து காலையிலே எழுந்து கோலம் போட்டுடணும். அடுத்து நம்மளுடைய சமைச்சு சாப்பிட்றோம் தெரியுமா, அக்னி பகவான், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு சுத்த பத்தமாக வச்சுக்கணும். இதுதான் கண்டிப்பாக நம்ம வெள்ளிக்கிழமை மறக்காமல் செய்யக்கூடிய விஷயம். இதை வந்து நம்ம கிராண்டாக பூஜை பண்ணுற அளவுக்கு செய்ய முடியலனா கூட, டைம் இல்லை வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டை சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம மாற்றி அழகுபடுத்திக்கலாம். அதாவது சின்னதாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாப் போடுறது எல்லாருமே போடுவோம். அட்லீஸ்ட் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போகலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்தையும் தொடச்சி இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் இப்போ நான் போடுறேன் இல்லையா, இது அடுத்த வாரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அடுத்த வாரம் நான் கேஸ் கழுவும் போது இந்த இடத்த தொடச்சிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சு ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு விட்ருவேன். ஸோ நமக்குமே அந்த பார்க்குற இடம்லாம் கொஞ்சம் அழகாகவும் கொஞ்சம் மங்களகரமாகவும் கொஞ்சம் குட் வைப்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். என்னோடய கேஸ் மேடை பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் நான் ஜாடி எல்லாமே வச்சுருக்கேன். புளி, உப்பு, அதுக்கப்புறம் கல் உப்பு, சால்ட் உப்பு, அப்புறம் நம்ம வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஒரு ஹோல்டரில் வச்சுருப்பேன். அப்புறம் நைஃபு, லைட்டரு, அது போலலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் நெய் காய்ச்சி வச்சுருப்பேன். இவ்வளோ தான் இடமே அங்கே இருக்கும். நான் ஆயில் ட்ரே மாதிரி ஒன்று வச்சு அதில் ஆயில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சுருப்பேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். சாதம்லாம் வடித்து பக்கத்தில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பக்கத்துலேயே சிங்க் வந்து வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப சின்ன கிச்சனாக இருந்தாலும் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் கிட்டலாம் ஆயில் வந்து ரொம்ப பட்டு அது என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் அது போக மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. நானும் கத்திலாம் வச்சு சுரண்டி ஒரு வாரமாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். மேலே சில்வர்ன்றதுனால ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிட முடியுது. இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன், மாக்கோலை மட்டும்தான் போட முடியல. ஸோ இந்த கார்னரில் இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே சிங்க்கு, இந்த கொஞ்சம் இடத்துல சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். சமைச்சாலும் இங்கே தான் வைக்கணும். இதுதான் என்னோடய அடுப்படி. ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நீட்டாக அழகாக ப்ரெசன்டபுளாக நான் வச்சுக்குவேன். இப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சின்ன கிச்சனை நான் இவ்வளோ அழகாக இப்படி தான் நீட்டாக ஃபாலோ பண்ணுறேன். இப்படி தான் சுத்தமாக நான் வச்சுக்குவேன். எப்போவுமே இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு கிச்சன். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உப்புலாம் ஃபில் பண்ணுவேன் ஜாடியில். ஸோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருளில் பருப்பு, உப்பு, அரிசி இதிலெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். அரிசி பக்கெட்டில் கூட நம்ம அன்னைக்கு வந்து நிரம்ப வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் ஜாடியில் உப்பு ஃபில் பண்ணி வைப்பேன். காலையில் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் பண்ணுவேன். நிரம்ப வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே சால்ட் உப்பு, கல்லுப்பு எல்லாமே வந்து நிறைவாக தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ மீதி இருக்கிற உப்பு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அது காலியானதும் மேலேயே கொட்டி வச்சுருவேன். மஞ்சள், கல்லுப்பு, துவரம்பருப்பு, மொச்சை இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். எப்போவுமே அவங்க அதில் நிரந்தரமாக இருப்பாங்க. ஸோ இந்த விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு பூஜா விலாக் இல்லை வேறு ஒரு நல்ல விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் கொடுங்க. பாய், தேங்க்யூ.